குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். சரியா? ஏன்னா இந்த டாபிக் நம்ம இதுவரை பார்க்கல. சரியா? இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன தெரியுமா? அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, இன்னொருத்தர் பதில் சொல்கிறார். சரியா? அதாவது ரெண்டு பையங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ரெண்டு வாலிப பையங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒன்று வந்து துபாயை சேர்ந்த பையன், அதான் அது கேள்வி கேட்குறது. சரியா? பதில் சொல்கிறது இந்திய பையன். சரியா? நம்ம இந்தியாவை சேர்ந்த பையன் வந்து பதில் சொல்கிறான். சரியா? சரி, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் என்னென்னா, இதில் வந்து ஒரு கொஸ்டின் எப்படி கேட்குறது, சரியா, கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, அதே போல் பதில் சொல்லும்போது பதில் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது. சரியா? இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா இப்படி கேட்கணும், இப்படி வேர்டு வரணும், அதில் பதில் சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்லும்போது இப்படி சொல்லணும். சரியா? அந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சரியா? கவனமாக வீடியோவை பாருங்கள். இதில் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதாவது முதல் சென்டென்ஸ் வந்து அங்கே பொறுத்த அளவில் என்னென்னா, யாராவது நம்ம பார்த்த உடனே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும் இது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. சரியா? இது எல்லோரும் சகஜமாக சொல்லக்கூடியது தான். அதனால தான் நான் அதை ஒரு வேர்டாட்டு ஒரு சென்டென்ஸாட்டு போடலை. சரியா? அது சொல்லி முடித்த உடனே அடுத்தால என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரியா? நீ எப்படி இருக்க? சரியா? ஹவ் ஆர் யூ, தும் கைசா ஹை. சரியா? தும் கைசா ஹை, ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? கைஃப் ஹாலக். சரியா? கைஃப் ஹாலக். ஓகே, அப்போ கைஃப் ஹாலக்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க, தும் கைசா ஹை. ஓகே, கைஃப் ஹாலக். ஓகே, சரி, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறோம்னா, நான் நல்லா இருக்கேன். சரியா? நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன். மே டீக் ஹூ. சரியா? மே டீக் ஹூ, இல்லைனா மே அச்சா ஹூ, ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இதுக்கு என்ன அரபிக்? அனா ஜெயின். அனா ஜெயின். சரியா? அனன்னு சொன்னால் ஐ, ஜெயின்னு சொன்னால் ஃபைன், இல்லைனா குட். சரியா? அப்போ அனா ஐ, ஜெயின் ஃபைன், அப்போ ஐ எம் ஃபைன். ஓகே, நான் நல்லா இருக்கேன், மே டீக் ஹூ. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, நீ எங்கே வேலை செய்கிற? சரியா? நீ எங்கே வேலை செய்கிற? வேர் டு யூ ஒர்க், தும் கஹாங் காம் கர்த்தா ஹை. தும் கஹாங் காம் கர்த்தா ஹை, வேர் டு யூ ஒர்க், நீ எங்கே வேலை செய்கிற? இது எப்படி அரபிக்கில் கேட்பான். சரியா? ஒயின் தஸ்டகல். ஒயின் தஸ்டகல். ஒயின் தஸ்டகல், அதாவது தஸ்டகல்னு சொன்னால் யூ ஒர்க். சரியா? சுகல்னு சொன்னால் ஒர்க், தஸ்டகல்னு சொன்னால் யூ ஒர்க். சரியா? ஒயின்னு சொன்னால் வேர். அப்போது ஒயின் வேர் தஸ்டகல் யூ ஒர்க். அப்போ சேர்த்து சொல்லும்போது அரபிக் படி பார்த்தா வேர் யூ ஒர்க்னு வரும். நம்ம வந்து ஒரு டூ இடையில சேர்த்து வேர் டு யூ ஒர்க்னு சொல்கிறோம். சரியா? வேர் டு யூ ஒர்க், தும் கஹாங் காம் கர்த்தா ஹை, நீ எங்கே வேலை செய்கிற? சரியா? ஒயின் தஸ்டகல். ஓகே, சரி, அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்னா, நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன். சரியா? அதான் நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். ஐ எம் ஒர்க்கிங் இன் ए फैक्ट्री. मैं एक फैक्ट्री में काम करता हूँ. मैं एक फैक्ट्री में काम करता हूँ. ஐ எம் ஒர்க்கிங் இன் ए फैक्ट्री. நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். இது எப்படி சொல்லுவான்? சரியா? ஆஷ்டகல் ஃபி மஸ்னா. சரியா? ஆஷ்டகல் ஃபி மஸ்னா. சரியா? தஷ்டகல்னு சொன்னால் யூ ஒர்க், அஷ்டகல்னு சொன்னால் ஐ ஒர்க். கரெக்டாக? அஷ்டகல் ஐ ஒர்க் ஃபி இன் மஸ்னா ஃபேக்ட்ரி. ஓகே, அப்போது ஆஷ்டகல் ஃபி மஸ்னான்னு சொன்னால் ஐ எம் ஒர்க்கிங் இன் ए फैक्ट्री. நான் தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன், நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். மே एक फैक्ट्री में काम करता हूँ. கரெக்டாக? அஷ்டகல் ஃபி மஸ்னா. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா? உன்னுடைய பெயர் என்ன? சரியா? உன்னுடைய பெயர் என்ன? வாட்ஸ் யோர் நேம்? துமாரா நாம் கியா ஹை. துமாரா நாம் கியா ஹை, வாட்ஸ் யோர் நேம், உன் பெயர் என்ன? அது எப்படி கேட்பான். சரியா? ஷூ இஸ்மக். சரியா? இஸ்மன்னா நேம், இஸ்மக்குன்னு சொன்னால் யுவர் நேம். கரெக்டாக? அப்போது ஷூ இஸ்மக்குன்னு சொன்னால் ஷூனா வாட், இஸ்மன்னா நேம், இஸ்மக்குன்னு சொன்னால் யுவர் நேம். அப்போ வாட்ஸ் யோர் நேம் கரெக்டாக வருது. ஷூ இஸ்மக். வாட்ஸ் யோர் நேம், உன் பெயர் என்ன? துமாரா நாம் கியா ஹை. கரெக்டாக? ஷூ இஸ்மக். ஓகே, ஓகே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, என்னுடைய பெயர் ரஹீம்னு சொல்கிறான். சரியா? என்னுடைய பெயர் ரஹீம். மை நேம் இஸ் ரஹீம். மேரா நாம் ரஹீம் ஹை. மேரா நாம் ரஹீம் ஹை. மை நேம் இஸ் ரஹீம். என் பெயர் ரஹீம். அது எப்படி சொல்லுவான்? இஸ்மி ரஹீம். சரியா? இஸ்மன்னு சொன்னால் நேம், இஸ்மின்னு சொன்னால் மை நேம். சரியா? இஸ்மக்குன்னு சொன்னால் யுவர் நேம். அதான் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த சென்டென்ஸில் வந்தது. சரியா? அப்போது இஸ்மி மை நேம் ரஹீம் ரஹீம். அப்போ மை நேம் இஸ் ரஹீம். மேரா நாம் ரஹீம் ஹை. என் பெயர் ரஹீம். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது எல்லா அரபிங்களும் கட்டாயம் கேட்பாங்க. ஒரு 2-3 சென்டென்ஸ் பேசிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் டைம் பேசிட்டு அடுத்தால இந்த ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. என்ன தெரியுமா?
சரி எப்படி கேட்பாங்க? மின் வைன் இன் த, கரெக்டாக? மின் வைன் இன் த, ஓகே. மின் ஃப்ரம் வைன் வேர் இன் த யூ, சரியா? மின் ஃப்ரம் வைன் வேர் இன் த யூ. அப்போ சேத் சொல்லும்போது வேர் ஆர் யூ ஃப்ரம், தும் நீ எந்த நாட்டை சேர்ந்தவன், தும் கஹா கா ஹை, கரெக்டாக? இதே இந்த சென்டென்ஸ் வந்து சில இடங்களில் இப்போ கரெக்டாக நம்மகிட்ட இப்போ நீ எந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடங்களில் நம்ம ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை விஷயமாக போயிருக்கோம், சரியா? ஏதோ ஒரு வேலை விஷயமாக நம்மகிட்ட ஏதோ கொடுத்து விட்ருக்காங்க, அந்த கம்பெனியில் மேனேஜரை பார்த்து கொடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே கொண்டு கொடுக்கும்போது சில இடங்களில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? மின் வைனியந்த. அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா நீ எந்த கம்பெனிலேருந்து வர்ற, எங்கேருந்து வர்ற, சரியா? அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்னு அர்த்தம் கிடையாது, சரியா? நீ எந்த கம்பெனிலேருந்து வர்ற, அந்த மாதிரி மீனிங்லேயும் சில இடங்கள்லாம் மின் வைனியந்தன்னு கேட்பாங்க, சரியா? ஆனால் சாதாரண நடைமுறையில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வந்து நீ எந்த நாட்டை சேர்ந்தவன், அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதான் சாதாரணமாக அரபியில் வந்து நீ ஸ்ரீலங்காக்காரனா, நீ பாகிஸ்தானியா, நீ பங்களாதேஷா, நீ இந்தியனான்னு கேட்குறதுக்கு இந்த வேர்டு, இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதான் மின் வைன் இன் த, கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அதுக்கு இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்னா, நான் இந்தியன்னு சொல்லணும், சரியா? நான் இந்தியன், சரியா? நான் இந்தியன், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, மே இந்தியா சே ஹூँ, மே இந்தியா சே ஹூँ, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, நான் இந்தியன். இது எப்படி சொல்லுவோம்? அனா மின் அல் ஹிந்த், சரியா? அனா மின் அல் ஹிந்த், சரியா? அனா ஐ மின் ஃப்ரம் அல் ஹிந்த் இந்தியா, கரெக்டாக? அனா ஐ மின் ஃப்ரம் அல் ஹிந்த் இந்தியா. சேத்துன்னு சொல்லும்போது ஐ எம் ஃப்ரம் இந்தியா, கரெக்டாக வருது. மே இந்தியா சே ஹூँ, நான் இந்தியன், கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ எங்கே வசிக்கிறாய்ன்னு கேட்குறான், சரி? அதான் நீ எங்கே தங்கியிருக்க, நீ எங்கே தங்கியிருக்க. வேர் டு யூ லிவ், தும் கஹாं रहता है, தும் கஹாं रहता है, வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிறாய், சரியா? அது எப்படி கேட்பான், சரியா? ஒயின் தஸ்குன், சரியா? ஒயின் தஸ்குன், அதாவது தஸ்குன்னு சொன்னால் யூ லிவ், சரியா? தஸ்குன்னு சொன்னால் யூ லிவ், அந்த ஃபஸ்ட்டில் அவருடைய தாதான் யூங்கிறத குறிக்கக்கூடிய எழுத்து, சரியா? அப்போ தஸ்குன்னா யூ லிவ், ஒயின்னா வேர். அப்போ சேர்த்தும்போது வைன் வேர் தஸ்குன் யூ லிவ், வேர் யூ லிவ்னு தான் வரோம். நம்ம ஒரு டூ சேர்த்து வேர் டு யூ லிவ்னு சொல்கிறோம், சரியா? வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிறாய், தும் கஹாं रहता है, வைன் தஸ்குன். அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறோம்னா, நான் ஷார்ஜாவில் வசிக்கிறேன், சரியா? நான் ஷார்ஜாவில் வசிக்கிறேன், ஐ எம் லிவிங் இன் ஷார்ஜா, மே ஷார்ஜா மே रहता हूँ, மே ஷார்ஜா மே रहता हूँ, ஐ எம் லிவிங் இன் ஷார்ஜா, நான் ஷார்ஜாவில் வசிக்கிறேன். அதாவது ஷார்ஜானா துபாயில் அந்த 7 எமிரேட்ஸில் உள்ள ஒரு சிட்டி நேம், கரெக்டாக? அப்போ இதே எப்படி சொல்லுவான்? அஸ்குன் ஃபி அல் ஷார்கா, சரியா? அஸ்குன் ஃபி அல் ஷார்கா. தஸ்குன்னா யூ லிவ், அஸ்குன்னா ஐ லிவ், கரெக்டாக? ஃபி இன் அல் ஷார்கா ஷார்ஜா, கரெக்டாக? ஷார்ஜாவை தான் அரபிக்கில் வந்து அல் ஷார்கான்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அப்போ அஸ்குன் ஃபி அல் ஷார்கான்னு சொன்னால் ஐ எம் லிவிங் இன் ஷார்ஜா, நான் ஷார்ஜாவில் வச்சுக்கிறேன், மே ஷார்ஜா மே रहता हूँ, கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா? உன்னுடைய சம்பளம் எவ்வளவு, சரியா? உன் சம்பளம் எவ்வளவு? ஹவு மச் இஸ் யுவர் சேலரி, துமாரா சேலரி கித்னா ஹை, துமாரா சேலரி கித்னா ஹை, ஹவு மச் இஸ் யுவர் சேலரி, உன் சம்பளம் எவ்வளவு, சரியா? அதுக்கு என்ன அரபிக் எப்படி கேட்பான்? கம் ராத்திபிக், கம் ராத்திபிக், சரியா? ராத்திப்னா சேலரி, ராத்திபிக்னு சொன்னால் யுவர் சேலரி, சரியா? அப்போ கம்னு சொன்னால் ஹவு மச், சரியா? கம் ஹவு மச் ராத்திபிக் யுவர் சேலரி, சரியா? ஒரு ஈஸ் மட்டும் நம்ம இடையில சேர்த்து ஹவு மச் இஸ் யுவர் சேலரின்னு சொல்கிறோம், சரியா? கம் ராத்திபிக், ஹவு மச் இஸ் யுவர் சேலரி, உன் சம்பளம் எவ்வளவு, துமாரா சேலரி கித்னா ஹை, சரியா? அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறான்னா, என்ன பதில் சொல்கிறான்னா, என்னுடைய சம்பளம் 1000 திர்ஹாம், சரியா? என்னுடைய சம்பளம் 1000 திர்ஹாம். திர்ஹாம்னு சொன்னால் அங்கே உள்ள கரன்சி நேம், துபாய் கரன்சி நேம், சரியா? துபாயில் கரன்சியை நம்ம இடத்துல எப்படி ருபீஸ்ன்னு சொல்கிறோமோ அது போல் அங்கே திர்ஹாம்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ என் சம்பளம் 1000 திர்ஹாம், மை சேலரி இஸ் 1000 திர்ஹாம்ஸ், मेरा सैलरी 1000 दिरहम है, சரியா? मेरा सैलरी 1000 दिरहम है, மை சேலரி இஸ் 1000 திரஹாம், என் சம்பளம் 1000 திரஹாம். இதுக்கு எப்படி அரபியில் சொல்லுவான், சரியா? ராத்திபி அல்ஃப் திரஹாம், சரியா? ராத்திபி, ராத்திப்னா சேலரி, ராத்திபின்னு சொன்னால் மை சேலரி, அல்ஃப்னு சொன்னால் 1000, திர்ஹாம் திர்ஹாம். அப்போ ராத்திபி மை சேலரி அல்ஃப் 1000 திர்ஹாம் திர்ஹாம். அப்போ சேர்த்து சொல்லும்போது மை சேலரி இஸ் 1000 திர்ஹாம், கரெக்டாக வருது. என் சம்பளம் 1000 திரஹாம், சரியா? மை சேலரி, मेरा सैलरी 1000 திரஹாம் है, கரெக்டாக? ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்குறான்னு தெரியுமா? உன்னுடைய குடும்பம் எங்கே இருக்குன்னு கேட்குறான், சரியா? ஏன்னா இப்போ துபாயை பொறுத்தளவில் சிலர் வந்து ஃபேமிலியோடு இருப்பாங்க, சரியா? சிலர் பேச்சுலராக இருப்பாங்க, ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்கும், சரியா?
அந்த மாதிரி மீனிங்கில் தான் அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, உன்னுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் யுவர் ஃபேமிலி? துமாரா பரிவார் கஹா ஹை? சரியா, துமாரா பரிவார் கஹா ஹை, வேர் இஸ் யுவர் ஃபேமிலி? உன் குடும்பம் எங்கே இருக்குது? இது எப்படி அரபிக்கில் கேட்பான். சரியா, ஒயின் ஆயிலத்தீக், ஒயின் ஆயிலத்தீக். சரியா, அதாவது ஆயிலானா ஃபேமிலி, ஆயிலத்தீக்குன்னு சொன்னால் யுவர் ஃபேமிலி. சரியா, ஒயின்னா வேர், அப்போ ஒயின் வேர் ஆயிலத்தீக் யுவர் ஃபேமிலி ரெண்டு சேர்த்து சொல்லும்போது வேர் இஸ் யுவர் ஃபேமிலி? உன் குடும்பம் எங்கே இருக்குது? துமாரா பரிவார் கஹா ஹை? கரெக்டாக, ஒயின் ஆயிலத்தீக். அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய குடும்பம் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறான். சரியா, என் குடும்பம் இந்தியாவில் இருக்குது. மை ஃபேமிலிஸ் இன் இந்தியா, மேரா பரிவார் இந்தியா மே ஹை, மேரா பரிவார் இந்தியா மே ஹை, மை ஃபேமிலிஸ் இன் இந்தியா, என் குடும்பம் இந்தியாவில் இருக்குது. சரியா, இது எப்படி அரபிக்கில் சொல்லுவான். சரியா, ஆயிலத்தி ஃபி அல் ஹிந்த். சரியா, ஆயிலத்தி ஃபி அல் ஹிந்த். ஆயிலத்தி ஆயிலான ஃபேமிலி, ஆயிலத்தின்னு சொன்னால் மை ஃபேமிலி. சரியா, ஆயிலத்தி மை ஃபேமிலி ஃபி இன் அல் ஹிந்த் இந்தியா. கரெக்டாக, ஆயிலத்தி மை ஃபேமிலி ஃபி இன் அல் ஹிந்த் இந்தியா. அப்போ சேர்த்து சொல்லும்போது மை ஃபேமிலிஸ் இன் இந்தியா, மேரா பரிவார் இந்தியாவே ஹே, என் குடும்பம் இந்தியாவில் இருக்குது. கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன்னுடைய வயசு என்னன்னு கேட்குறான். சரியா, அது எப்படி கேட்பான்? உன்னுடைய வயசு என்ன? வாட்ஸ் யுவர் ஏஜ்? சரியா, வாட்ஸ் யுவர் ஏஜ் இல்லைனா ஹவ் ஓல்ட் ஆர் யூ? கரெக்டாக, துமாரா உமர் கியா ஹை, துமாரா உமர் கியா ஹை, வாட்ஸ் யுவர் ஏஜ் இல்லைனா ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உன்னுடைய வயசு என்ன? அது எப்படி அரபிக் கேட்பான். சரியா, கம் உம்ரக், கம் உம்ரக். சரியா, கம் வாட் உம்ரக் யுவர் ஏஜ். சரியா, கம் வாட் உம்ரக் யுவர் ஏஜ். அப்போ சேல்வோ வாட்ஸ் யுவர் ஏஜ், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? சரியா, துமாரா உமர் கியா ஹை. கரெக்டாக, கம் உம்ரக். சரி, அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய வயசு 30ன்னு சொல்கிறான். கரெக்டாக, என்னுடைய வயசு 30, ஐ எம் 30 years old, மே 30 साल का हूँ, மே 30 साल का हूँன்னு சொல்லுங்கள். சரியா, மே 30 साल का हूँ, ஐ எம் 30 years old, என் வயது 30. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, உம்ரி 30 சனா. கரெக்டாக, உம்ரி 30 சனா. உம்ரி மை ஏஜ். சரியா, மை ஏஜ் இல்லை, அதான் 30 சனாங்கிறது 30 years. கரெக்டாக, 30ன்னா 30, சனானா இயர். உம்ரி மை ஏஜ் 30 சனா 13 years. கரெக்டாக, அப்போ சேர்த்து போது ஐ எம் 30 years old, மே 30 साल का हूँ, என்னுடைய வயசு 30. உம்ரி 30 சனா. கரெக்டாக, ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்தால என்ன கேட்குறான்னா, நீ தனியாக வசிக்கிறியான்னு கேட்குறான். சரியா, நீ தனியாக வசிக்கிறியா? डू यू लिव अलोन? क्या तुम अकेला रहता है? क्या तुम अकेला रहता है? डू यू लिव अलोन? நீ தனியாக வசிக்கிறியா? அது எப்படி கேட்பான். சரியா, தஸ்குன் வஹதிக், தஸ்குன் வஹதிக். தஸ்குன்னு சொன்னால் யூ லிவ், வஹதிக்னு சொன்னால் அலோன். சரியா, ஆனால் நம்ம அதை வந்து லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் போட்டாங்கல்ல, அது கொஸ்டின் வேர்டாக மாறுது. அப்போ டூ யூ லிவ் அலோன்? கரெக்டாக, தஸ்குன் யூ லிவ் வஹதிக் அலோன். சரியா, அப்போ கொஸ்டின் ஸ்டைலில் நம்ம கேட்கும்போது, அது கேட்கும்போது கொஞ்சம் கொஸ்டின் ஸ்டைலில் கேட்கணும். சரியா, சும்மா தஸ்குன் வஹதிக்னு சொன்னால் யூ லிவ் அலோன் தான் மீனிங் அதுக்கு. சரியா, தஸ்குன் வஹதிக், தஸ்குன் வஹதிக், டூ யூ லிவ் அலோன்? நீ தனியாக வசிக்கிறியா? கியா தும் அக்கேலா रहता है? சரியா, சரி, இதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் என் நண்பனுடன் வசிக்கிறேன்னு சொல்கிறான். சரியா, இல்லை நான் என் நண்பனுடன் வசிக்கிறேன். नो आई लिव विथ माई फ्रेंड, नहीं मैं अपना दोस्त के साथ रहता हूँ. சரியா, नहीं मैं अपना दोस्त के साथ रहता हूँ, नो आई लिव विथ माई फ्रेंड. இல்லை நான் என் நண்பனுடன் வசிக்கிறேன். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? ல அன சாக்கின் மா சத்திக்கு. சரியா, ல அன சாக்கின் மா சத்திக்கு. லன்னு சொன்னால் நோ, அன ஐ சாக்கின் லிவ் மா வித் சத்திக்கு மை ஃப்ரெண்ட். கரெக்டாக, ல நோ அன ஐ சாக்கின் லிவ் மா வித் சத்திக்கு மை ஃப்ரெண்ட். அப்போ சேர்த்து என்பது நோ ஐ லிவ் வித் மை ஃப்ரெண்ட் கரெக்டாக வருது. இல்லை நான் என் நண்பனுடன் வசிக்கிறேன். நஹி மே அப்னா தோஸ்ட் கே சாத் ரஹதா ஹூம். சரியா, சரி, ஓகே. இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா, நிறைய சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா, ஓகே. ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.